வணக்க மக்களே, ரைடுக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு ரைடு பன்னிமலையிலேருந்து தொழிலூர் போகலாமா? ஃபஸ்ட்டு ரைடு முடிச்சாச்சு, அடுத்த ரைடுக்கு வெயிட் பண்ணலாமா? ரெண்டாவது ரைடு வந்துருச்சு, என்ஜிஜோகானையிலேருந்து சித்ரா போகலாமா? ரெண்டாவது ரைடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 3வது ரைடு வந்திருக்கு. எங்கன்னா கேஎம்சி கேஜிலிருந்து தண்டமாரியம்மன் கோயில். 4வது ரைடு ட்ராப் பண்ணியாச்சு. எங்கன்னா காந்திபுரத்துலேருந்து மருதமலை ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்த ரைடுக்கு வெயிட் பண்ணலாமா? அடுத்த ரைடு வரைக்கும் சாப்பிட்றலாம். இன்றைக்கி என்னென்னா சாப்பாடு மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு. அடுத்த ரைடுக்கு வெயிட் பண்ணலாமா? 8வது ரைடு முடிச்சாச்சு. எங்கே இருந்துன்னா கோவைப்பூர்லேருந்து கள்ளிமலை. 12வது ரைடு முடிச்சாச்சு. எங்கன்னா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லேருந்து விஜி ஹாஸ்பிட்டலு. ஓகே மக்களே, இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம டோட்டலாக 13 மணி நேரம் வண்டி ஓட்டி 12 ரைடு எடுத்திருக்கோம். டோட்டலாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா 2903 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். இதில் ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு எவ்வளோ இருக்குன்னா 2684 ரூபா வந்திருக்கு. இதில் ரிட்டர்ஸ் கமிஷன் எவ்வளோ போயிருக்குன்னா 483 ரூபா போயிருக்கு. சிஎன்ஜி எவ்வளோ அடிச்சிருக்குன்னா 607 ரூபாய்க்கு கிடச்சிருக்கும். சாப்பாட்டு செலவுக்கு 120 ரூபா போயிருக்கு. இது டோட்டலாக 1210 ரூபா வந்திருக்கு. பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 1474 ரூபா நம்ம கையில் இருக்குது. இதில் கார் டியூ, கார் இன்சூரன்ஸ், கார் மெயின்டெனன்ஸ் இது 3 சேர்த்து நம்ம ஒரு 1000 ரூபா தனியாக எடுத்துக்கணும். 1000 ரூபா போச்சுன்னா நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 474 ரூபா இருக்குது. 13 மணி நேரம் வண்டி ஓட்டி 2903 ரூபா சம்பாதிச்சு எல்லாம் போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா வெறும் 474 ரூபா தான் இருக்குங்க.